ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து April 28 வந்து பர்த்டே வந்தது. அதுக்கே என் பையன் வந்து கோல் பார்பிக்யூ போகலாம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ ரொம்ப அந்த மாதிரி பஃபேலாம் சாப்பிட்றதுல அவ்வளோக்கு சாப்பிடவும் முடியல. ஏன்னா நிறைய ஐட்டங்கள்ஸ் எல்லாம் நம்மளால் இப்போ சாப்பிட முடியல. ஆனால் அவன் வந்து ஒரு தடவை நீங்கள் கட்டாயம் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து புக் பண்ணியிருந்தான். நாங்கள் வந்து ஈசிஆரில் இருக்க கோல் பார்பிக்யூ தான் போனோம். அது விவீரா மாலுக்கு பக்கத்துலேயே இருந்தது. பாருங்கள், கோல் பார்பிக்யூ வந்தாச்சு. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள் அங்கே பார்க்கிங்க்கு. அவ்வளோ கூட்டம். அன்றைக்கி சண்டே அன்றைக்கி நாங்கள் போனோம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள், விவீரா மால் கூட தெரியுது. ஃபுல்லும் பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் நிறுத்திட்டு வந்தான். இதுதான் வந்து கோல் பார்பிக்யூ. அவங்களோடது தான் இந்த வெட்டிங் பிரியாணியும். நாங்கள் வந்து 2:30 மணிக்கு ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா பயங்கரமான ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா 2 நாள் முன்னாடியே புக் பண்ணிடணுமா, இல்லாட்டா வந்து நம்மளால் போய் உடனேலாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் என்னவோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தது. இப்போ பார்ப்பீங்க பாருங்கள், நம்ம சினிமா தேட்டரில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கூட்டம். அவங்க வந்து உள்ளே வந்தாச்சு. எல்லாரையும் நிறுத்திட்டு அந்த நம்ம புக் பண்ணியிருக்கிறத பார்த்து அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் இங்கே வெளியில் வெயிட் பண்ணோம். அந்த வெயிட் பண்ண நேரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை நான் வந்து அங்கே பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசினோம். அப்புறம் அவங்களுக்கும் என்னை பார்த்ததில் சந்தோஷம், எனக்கும் அவங்கள பார்த்ததில் சந்தோஷம். இப்போ வந்து பார்பிக்யூ, அந்த கோல் பார்பிக்யூக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அப்புறம் நமக்கு ஒரு டேபிள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதில் தான் இதுதான் வந்து எங்களுக்கு அலாட் பண்ண டேபிள். அதில் வந்து நாங்கள் 4 பேர் போனோம். போய் அங்கே க்ரில் இதுதான் வந்து மெயினாக நல்லாயிருக்கும் அப்படின்னு என் பையன் சொன்னான். சரி, ஒரு தடவை சாப்பிட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நான்வெஜ் நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதனால் சரி, நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாமே ஒரே ரேட்டு தான். இது வந்து வெல்கம் ட்ரிங்காக கொடுத்தாங்க. லெமனேட் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வந்து நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான், 850. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கொயராக இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து க்ரில் கொண்டு வந்து வச்சாங்க. வச்சு அதில் வந்து க்ரில் பண்ணுற ஐட்டம்ஸும் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இவங்க சர்வ் பண்ணுறதெல்லாம் வந்து கிறிஸ்பி கார்ன். இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளே வீட்லேயும் செய்யலாம். இப்போ க்ரில் வச்சாச்சு பாருங்கள். அதில் தான் இது வந்து காஜூன் பொட்டேட்டோ, இந்த கோல் பார்பிக்யூலே நல்லாயிருக்கும். குட்டி உருளைக்கிழங்கு, அதை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுவும் இன்னொரு தடவை நான் வந்து செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் வந்து நான்வெஜ், சிக்கன் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க, என் பையன் அவங்கெல்லாம். அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியல. இப்போ இங்கே வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன், பைனாப்பிள் அதெல்லாமும் க்ரில் பண்ணி இருந்தது. அப்புறம் மஷ்ரூமு, அந்த மாதிரி எனக்கு வந்து வெஜிடேரியன் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் பன்னீர், அதெல்லாம் பைனாப்பிள் எல்லாம் கூட க்ரில் பண்ணால் நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது. அப்புறம் இங்கே 2ஆக ஒதுக்கிட்டு நான்வெஜ் தனியாகவும் வெஜ் தனியாகவும் வச்சுருந்தாங்க. இப்போ நான் எடுக்கிறது பைனாப்பிள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பேபிகார்ன், அப்புறம் கொய்யாப்பழம் கூட கட் பண்ணி அங்கே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் கொய்யாப்பழம், தக்காளி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் க்ரில் இல்லாமல்
நான்வெஜ்ஜு, சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் எல்லா ஐட்டம், சைனீஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலடு, தயிர் சாதம், அப்புறம் நிறைய விதவிதமான சாலட்ஸ். நான் வந்து வீடியோ தான் எடுத்தேனே தவிர நான் நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிடல. அது என் பையன் சொன்னால் உனக்கெல்லாம் வாங்குறதே வேஸ்ட்டுன்னு வேற திட்டுனான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸு. நான் வந்து சரி நம்ம வீடியோ எடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போனேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தோசை, குழிப்பணியாரம், சாம்பார் எல்லாமும் இருந்தது. பாருங்கள், இங்கே குழிப்பணியாரம் சுட்டுட்ருப்பாங்க. அதுக்கு தான் வந்து 2 சட்னி, ரெட் சட்னி, க்ரீன் சட்னி. பாருங்கள், 28 குழிப்பணியாரம் இருக்குது இதில். நல்லா ஊற்றி மொறு மொறுன்னு எடுத்து கொடுத்தாங்க. தோசையும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பி தோசையாக இருந்தது. எதை சாப்பிட்றது என்னன்னு புரியல. ஆனால் நான் வந்து லிமிட்டடாக தான் சாப்பிட்டேன். வீடியோ தான் நிறைய எடுத்தேன். அதுக்கே கிண்டல் அடிச்சிட்டு இருந்தான், உன்னை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு. இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா நம்ம 2 நாள் பட்னியாக இருந்தால் தான் இவ்வளவையும் சாப்பிட முடியும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ரசம், சூப்பு, அந்த கவுண்டர் இது. இது வந்து வெஜ் கொரியாண்டர் சூப்பு. அப்புறம் இன்னொரு இதில் ரசம் இருந்தது. இன்னொன்று வந்து சிக்கன் மஞ்சூரியன் சூப்பு. அப்புறம் அது கார்லிக் ப்ரெட்டுன்னு நினைக்கிறேன், அதுவும் இருந்தது. நான் சூப்பு எதுவும் குடிக்கல. அப்புறம் இதெல்லாம் வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் ஏதோ கிரேவி இருந்தது, சிக்கன் கிரேவி இருந்தது. எல்லா ஐட்டமும் இருந்தது. சைனீஸ் ஐட்டம் எல்லாமே இருந்தது. பீஸா, இது சிக்கன் கிரேவி. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் கிரேவிஸ், வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் இதெல்லாம். அப்புறம் இது கார்ன் புலவ். அப்புறம் அதுக்கு ஏதோ கிரேவி, என்ன கிரேவின்னு தெரியல. அப்புறம் இது வந்து மஞ்சூரியன், வெஜிடபிள் மஞ்சூரியன். அப்புறம் இது ஏதோ பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி. இது வந்து இது வெண்டைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை. அப்புறம் சாம்பார், ரசம், அப்புறம் சாதம் எல்லாமே இருந்தது. அப்பளம், வத்தல் எல்லாமே இருந்தது. இது பாருங்கள், சாம்பார், இந்த இதில் வந்து ரசம், இங்கே வந்து சுட சுட சாதம். எது பிடிக்குமோ சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அப்புறம் அதெல்லாம் முடித்து வந்து டெசர்ட் பார்த்தோன்னா அப்பப்பா அவ்வளோ டெசர்ட்ஸ் இருந்தது. ப்ரௌனீஸ் இருந்தது, பேன் கேக் இருந்தது, அப்புறம் ஜிலேபி அது இருந்தது, அப்புறம் ஃப்ரூட்ஸு, வாட்டர்மெலன், பப்பாயா, அப்புறம் வந்து சாக்லேட் கேக், ஸ்ட்ராபெரி கேக்கு, அப்புறம் வந்து மேலே சாகு பாயாசம், அதாவது ஜவ்வரிசி பாயாசம், அதெல்லாம் பாருங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசமலாய். அது ரசமலாய் பார்த்திங்கன்னா குட்டி ரவுண்டு, அது சின்ன சின்னதாக இருந்தது. அப்புறம் கீழே நிறைய கேக்கெல்லாமும் இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது, நிறைய டெசர்ட்ஸ் இருந்தது. இதுதான் அந்த grill அடுப்பு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்த grill ஒர்க் பண்ணல, அப்புறம் புதுசு கொண்டு வந்தாங்க. இது சாக்லேட் சாஸ் எல்லாம் பாருங்கள். அப்புறம் வந்து ஏதோ ஒரு அல்வா கூட இருந்தது, மறந்துட்டேன், ரொம்ப நாளாச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம், எல்லா ஃப்ளேவர்லேயும் ஐஸ்கிரீம் இருந்தது. அப்புறம் இந்த பாருங்கள், இதுதான் வந்து அந்த குட்டி ரசமலாய், இதுதான் அவங்க வச்சுருந்தது. இது அந்த பாயசம் காமிச்சேன் இல்லையா, ஜவ்வரிசி பாயசம் அது. அப்புறம் கேக்கு எடுத்துகிட்டு வந்தேன், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். நான் வந்து இதுதான் கொஞ்சம் சாப்பிட்டேன், ரொம்ப சாப்பிட முடியல. நம்ம நிறைய பார்த்தோன்னா முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது. இது வந்து அப்பப்போவே எல்லாம் வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸு நம்ம சொன்னோன்னா உடனே செஞ்சு தருவாங்க. அப்புறம் பீஸா கூட இருந்தது, பாம்பே சாட் ஐட்டம்ஸு, பானிபூரி, பேல்பூரி எல்லாம் இருந்தது. அது வீடியோ எடுத்தேன், அது சரியாக வரல, அதனால் அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. அப்புறம் நிறையா பாஸ்தா எல்லாமே இருந்தது, பீஸா, தோசை எல்லாம். அதுக்கு உரிய சாஸ் எல்லாம் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கடைசியில் தான் நான் இதெல்லாம் எடுத்தேன். அவங்க வந்து அதுக்கு உரிய பாருங்கள் கார்ன் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க, டக்குன்னு செஞ்சு கொடுக்க. அதாவது அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. ரைஸ் கூட பாருங்கள், அந்த ஒரு இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்குது, நம்ம கேட்டோன்னா டக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்க.
போய் ஓரளவுக்கு சாப்பிட்டேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு தடவை கட்டாயம் போய் பாருங்கள். நல்லா இருக்குது இந்த கோல் பார்பிக்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து சமீபத்தில் கொடைக்கானல் போயிருந்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் அடுத்து வர்ற நாட்களில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.